சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நவீன ரிசார்ட்டுகளுக்கும் கான்கிரீட் கட்டிடங்களுக்கும் நடுவே காலத்தால் உறைந்து போனது போல நின்றது அந்த மரகத இல்லம். சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் அடர்த்தியான மாமரங்களும் வானத்தை மறைக்கும் தூங்கு மூஞ்சி மரங்களும் சூழ்ந்திருக்க, அந்த பிரிட்டிஷ் காலத்து பங்களா ஒரு அமைதியான ராட்சதனைப் போல காட்சியளித்தது. சித்தார்த், காவ்யா மற்றும் வினோத் ஆகியோர் தங்களது புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்காக ஒரு அமைதியான, அதே சமயம் பெரிய இடத்தை தேடியபோது குறைந்த வாடகைக்கு இந்த இடம் கிடைத்தது ஒரு அதிர்ஷ்டம் என்றே நினைத்தார்கள். மச்சி, இது ஆபீஸ் மாதிரியே இல்லடா, ஏதோ ஹாரர் பட ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு என்று வினோத் தனது ஐபோனில் அந்த வீட்டை வீடியோ எடுத்தபடியே சொன்னான். சும்மா இரு வினோத், இது விண்டேஜ் ஏஸ்தெட்டிக். இங்கே உட்கார்ந்து கோட் பண்ணா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் என்றான் சித்தார்த், காரிலிருந்து லேப்டாப் பைகளை இறக்கியபடி. மாலை மணி 6. கடலோரக் காற்று அந்த வளாகத்திற்குள் புகுந்து காய்ந்த சருகுகளை சுழற்றி அடித்தது. தூரத்தில் கடல் அலைகளின் ஓசை லேசாக கேட்டது. வீட்டின் உள்ளே நுழைந்ததும் ஒருவித விசித்திரமான வாசனை, பழைய புத்தகங்களும் ஊதுபத்தியும் ஈரமான சுண்ணாம்பும் கலந்த வாசனை அவர்களை வரவேற்றது. ஹால் பிரம்மாண்டமாக இருந்தது. தேக்கு மரத்தூண்கள், உயரமான மேற்கூரை. எல்லா அறைகளையும் திறந்து பார்த்துவிட்டு வீட்டின் பின்புறம் நீண்டிருந்த ஒரு தாழ்வாரத்திற்கு வந்தார்கள். அந்த தாழ்வாரத்தின் முடிவில் இருள் சூழ்ந்த மூலையில் ஒரு தனி அறை இருந்தது. மற்ற கதவுகளைப் போல இல்லாமல் இது கருங்காலி மரத்தால் செய்யப்பட்டது போலவும் அதன் மீது விசித்திரமான குறியீடுகள் செதுக்கப்பட்டது போலவும் இருந்தது. கதவில் ஒரு பெரிய துருப்பிடித்த இரும்பு பூட்டு தொங்கியது. இது என்ன ரூம்? ஸ்டோர் ரூமா என்று கேட்டாள் காவ்யா. அவள் குரல் அந்த நீண்ட தாழ்வாரத்தில் எதிரொலித்தது. சித்தார்த் அருகில் சென்று பார்த்தான். பூட்டு மிகப் பழமையானது. மேபி பழைய ஓனர்ஸ் அவங்க சாமான வச்சு பூட்டியிருப்பாங்க. முனுசாமி தாத்தா கிட்ட சாவியை வாங்கிக்கலாம் என்றான். அப்போதுதான் அது நடந்தது. சித்தார்த் அந்த பூட்டை தொட்ட அடுத்த நொடி அந்த அறையின் உள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அது எலிகள் ஓடும் சத்தம் அல்ல. தெளிவாக, மிகத் தெளிவாக ஒருவர் நீண்ட நகங்களால் மரக்கதவை மறுபக்கத்திலிருந்து மெதுவாக கீறுவது போன்ற சத்தம். கிரீச், கிரீச். வினோத் சிரிப்பை நிறுத்தினான். மச்சி, உள்ள யாரோ இருக்காங்களா? மூவரும் உறைந்து போய் நின்றனர். காற்றின் சத்தமா? இல்லை. அந்த கீறல் சத்தம் நின்றதும் ஒரு மெல்லிய, மிக மெல்லிய மூச்சுக்காற்று கதவின் இடுக்கு வழியாக வெளியேறுவதை காவ்யா உணர்ந்தாள். அது குளிர்ந்த காற்று. சென்னை வெயிலுக்குச் சம்பந்தமில்லாத பனிக்காற்று. அடுத்த 2 நாட்கள் வேலை மும்முரமாக நடந்தது. ஹாலில் வைஃபை செட் செய்யப்பட்டது. காஃபி மெஷின் இரைச்சல், கீபோர்டு தட்டும் சத்தம் என அந்த பழைய வீடு மெல்ல நவீனத்திற்கு மாறியது. ஆனால் அந்த கடைசி அறையை மட்டும் அவர்கள் யாரும் நெருங்கவில்லை. முனுசாமி தாத்தாவிடம் சாவியை கேட்டபோது அவர் கண்கள் விரிந்தன. தம்பி, அந்த அறையை திறக்காதீங்க. அது சூன்ய அறை. 50 வருஷமா அது பூட்டிதான் கிடக்கு. உள்ள ஒண்ணுமில்ல, வெறும் தூசிதான் என்று பதட்டமாகச் சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார். 3ஆம் நாள் இரவு. மணி 11:30. வெளியே மழை தூறிக் கொண்டிருந்தது. ஈசிஆர் சாலை ஈரத்தில் மினுமினுத்தது. சித்தார்த் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் டெட்லைனுக்காக வேலை செய்து கொண்டிருந்தான். வினோத் சோபாவில் படுத்துக்கொண்டு ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தான். காவ்யா கிச்சனில் காஃபி போட்டுக் கொண்டிருந்தாள். திடீரென்று வீட்டின் ஸ்மார்ட் லைட்டுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் விட்டு விட்டு எரியத் தொடங்கின. அலெக்சா தானாகவே ஒளிரத் தொடங்கியது. அலெக்சா, ஸ்டாப் என்று சித்தார்த் கத்தினான். ஆனால் அலெக்சா அடங்கவில்லை. அதிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி வந்தது. அது எப்எம் ரேடியோவின் இரைச்சல் போல இருந்தது. அந்த இரைச்சலுக்கு நடுவே ஒரு பெண்ணின் குரல் மெல்ல முணுமுணுப்பது போல கேட்டது. திற
வழியைத் தர! சித்தார்த் அதிர்ந்து போய் அலெக்சாவின் வயரை பிடுங்கினான். வீடு இருளில் மூழ்கியது. இன்வெர்ட்டர் ஆன் ஆகும் சத்தம் பீப் என்று கேட்டது. அந்த மெல்லிய வெளிச்சத்தில் வினோத் பயந்து போய் எழுந்து நின்றான். டேய், என்னடாச்சு? கரண்ட் போனாலும் நெட் ஏன் கட்டாச்சு? வினோத் மொபைலை டார்ச் அடித்தான். அவர்கள் மூவரும் ஹாலில் கூடினர். அப்போது அந்த நீண்ட தாழ்வாரத்தின் திசையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. டங் டங் என்று கனமான இரும்பு ஒன்று தரையில் விழும் சத்தம். தயக்கத்துடன் டார்ச் லைட்டை அந்த திசையில் அடித்தனர். கடைசி அறையின் கதவிலிருந்த அந்த பெரிய துருப்பிடித்த பூட்டு உடைந்து தரையில் கிடந்தது. கதவு லேசாகத் திறந்திருந்தது. யார் ஒடிச்சது? முனுசாமி தாத்தாவா? வினோத் மெல்லக் கேட்டான். இல்ல, உள்ள இருந்து யாரோ திறந்திருக்காங்க. காவியா நடுங்கும் குரலில் சொன்னாள். சித்தார்த் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, வாங்க பார்க்கலாம், யாராவது திருடனாயிருக்கும் என்று கையில் ஒரு கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கொண்டு நடந்தான். அறையை நெருங்க நெருங்க குளிர் அதிகரித்தது. அறையின் கதவை மெல்லத் தள்ளினான். உள்ளே டார்ச் வெளிச்சம் பாய்ந்தது. அது ஒரு படுக்கை அறை. ஆனால் அதில் படுக்கை இல்லை. நடுவில் ஒரு பெரிய ஆளுயரக் கண்ணாடி இருந்தது. அதன் மேல் போடப்பட்டிருந்த திரைச்சீலை மக்கிப் போயிருந்தது. ஒரு மூலையில் பழைய கிராமபோன் பெட்டி. அறையில் யாரும் இல்லை. ஆனால் அந்த அறையின் சுவரில் கரித்துண்டால் வரையப்பட்ட நூற்றுக்கணக்கான ஓவியங்கள் இருந்தன. எல்லாமே கண்கள். ஆயிரக்கணக்கான கண்கள் அவர்களை உற்று பார்ப்பது போல வரையப்பட்டிருந்தன. திடீரென்று வினோத் அலறினான். மச்சி, அங்க பாரு! அவன் காட்டிய திசையில் அந்த ஆளுயரக் கண்ணாடியில் அவர்கள் மூவரின் பிம்பம் தெரிந்தது. ஆனால் கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்தில் சித்தார்த்தின் பின்னால் ஒரு உருவம் நின்றது. நீண்ட தலைமுடி, வெளுத்துப்போன முகம், கண்கள் இல்லாத ஒரு பெண் உருவம் சித்தார்த்தின் தோளில் கையை வைத்தபடி நின்றிருந்தது. சித்தார்த் சட்டென்று திரும்பினான். பின்னால் யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடியை பார்த்தான். இப்போது பிம்பம் சாதாரணமாக இருந்தது. இது மனப்பிரமை, வாங்க வெளியே போலாம் என்று சித்தார்த் அவர்களை இழுத்து கொண்டு வந்தான். ஆனால் அவர்கள் அறையை விட்டு வெளியேறியதும் அந்த கிராமபோன் தானாகச் சுழலத் தொடங்கியது. ஒரு பழைய சோகமான கர்நாடக சங்கீதம் அந்த அறையிலிருந்து கசிந்து ஹால் வரை ஒலித்தது. மறுநாள் காலை அந்த வீடு ஒரு மயான அமைதியில் இருந்தது. யாரும் சரியாக தூங்கவில்லை. சித்தார்த் அந்த அறையை மீண்டும் பூட்ட முயன்றான். ஆனால் பூட்டு உடைந்து போயிருந்தது. ஒரு பெரிய பீரோவை நகர்த்தி வைத்து வாசலை அடைத்தான். முனுசாமி தாத்தாவை தேடி தோட்டத்திற்குச் சென்றார்கள். அவர் ஒரு வேப்பமரத்தடியில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். தாத்தா, நேத்து ராத்திரி அந்த ரூம் பூட்டு உடைஞ்சிருச்சு. உள்ள என்னதான் இருக்கு? அந்த ஓவியங்கள் யார் வரைஞ்சது? சித்தார்த் கடுமையாக கேட்டான். முனுசாமி பெருமூச்சு விட்டார். சொன்னேனே தம்பி, கேட்கல. அது சிவகாமியோட அறை. யார் அந்த சிவகாமி? இந்த ஜமீன்தாரோட கடைசி பொண்ணு. 50 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்தது. அவ பார்க்கிற எல்லாமே அவகிட்ட பேசுறதா சொல்லுவா. கண்ணாடி, சுவர், செடிகொடி எல்லாம் அவகிட்ட பேசுமாம். பைத்தியம்னு சொல்லி அவள அந்த அறையில அடைச்சு வச்சாங்க. அவ ஒரு ஓவியர். அவளோட தனிமையை போக்க சுவர்ல ஓவியம் வரைவா. ஆனா ஒரு நாள்... முனுசாமி நிறுத்தினார். என்ன ஆச்சு? காவியா பதட்டத்துடன் கேட்டாள். ஒரு அமாவாசை ராத்திரி அந்த அறையில இருந்து பயங்கரமா கத்துனா. போய் பார்த்தப்ப அவ செத்து கிடந்தா. ஆனா அவ உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்ல. அவ வரைஞ்ச ஓவியங்கள்ல இருந்த கண்கள் எல்லாம் இரத்த சிவப்பா மாறி இருந்துச்சு. ஊர்ல என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அவ ஏதோ ஒரு துர்சக்தியை அந்த கண்ணாடி வழியா கூப்பிட்டா, அது அவ உடம்பை எடுத்துக்கிட்டு அவ ஆத்மாவை அந்த கண்ணாடிக்குள்ள தள்ளிடுச்சுன்னு சித்தார்த் குறுக்கிட்டான். காத்தா, இதெல்லாம் கட்டுக்கதை. அவ சூசைட் பண்ணியிருப்பா.
இருக்கலாம் தம்பி. ஆனா அன்னைக்கே அவ சாகல. அவளோட பசிதான் ஆரம்பிச்சது. அந்த அறை திறக்கவே கூடாதுன்னு தான் பூட்டி வச்சோம். இப்ப திறந்தாச்சு. இனி அவ பசி அடங்காம விடமாட்டா. அப்போது வினோத்தின் போன் ஒலித்தது. அவன் முகம் வெளுத்துப் போயிருந்தது. மச்சி, நான் ரூம்ல வச்சிருந்த லேப்டாப் கேமரா ஆன்ல இருக்கு. நான் இப்ப அத போன்ல பாக்கறேன். அங்க அங்க அவன் போனை நீட்டினான். திரையில் அந்த அறை தெரிந்தது. அவர்கள் அடைத்து வைத்திருந்த பீரோ தானாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. பீரோவின் பின்னாலிருந்து அந்த பெண் உருவம் கவழ்ந்து வெளியே வந்து கொண்டிருப்பது தெளிவாகத் தெரிந்தது. கேமரா ஆங்கிள் படி பார்த்தால் அந்த உருவம் இப்போது நேராக ஹாலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஓடுங்க, சித்தார்த் கத்தினான். மூவரும் காரை நோக்கி ஓடினார்கள். ஆனால் காரின் டயர்கள் அனைத்தும் கிழிக்கப்பட்டிருந்தன. கேட் பூட்டப்பட்டிருந்தது. சுற்றிலும் இருந்த மரங்கள் காற்றில் பேயாக ஆடின. காகங்கள் கூட்டமாகச் சுருந்து கொண்டு விசித்திரமாக கரைந்தன. வீட்டிற்குள் இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அது ஒரு மிருகத்தின் அலறல் அல்ல, மனிதக் குரலில் ஒலிக்கும் மிருகத்தனமான சிரிப்பு. நாம வீட்டுக்குள்ள போகக்கூடாது, தோட்டத்துல ஒளிஞ்சிக்கலாம் என்றான் வினோத். ஆனால் திடீரென்று தோட்டத்தின் விளக்குகள் அனைத்தும் வெடித்து அணைந்தன. இருள் அவர்களை விழுங்கியது. மொபைல் டார்ச் வெளிச்சத்தில் அவர்கள் வேப்ப மரத்தின் பின்னால் பதுங்கினார்கள். காவியா, என் கையை கெட்டியா பிடிச்சுக்கோ என்றான் சித்தார்த். சிறிது நேரம் அமைதி. பின் வினோத் மெதுவாக, மச்சி, என் கால்ல ஏதோ சுத்துது என்றான். டார்ச் லைட்டை வினோத்தின் காலில் அடித்தார்கள். அங்கே புற்கள் இல்லை. அந்த அறையில் இருந்த சிவகாமியின் நீண்ட தலைமுடி தரையில் படர்ந்து வந்து வினோத்தின் கால்களை இறுகப் பற்றியிருந்தது. சித்தார்த், காப்பாத்துடா! வினோத் கத்தினான். அந்த முடி அவனை தரையோடு தரையாக இழுத்தது. வினோத் மண்ணில் புரண்டான். சித்தார்த்தும் காவியாவும் அவனை பிடித்து இழுக்கத முயன்றனர். ஆனால் அந்த சக்தி அமானுஷ்ய பலதத்துடன் இருந்தது. வினோத் இருட்டிற்குள் வீட்டின் அந்த திறந்த கதவை நோக்கி இழுத்துச் செல்லப்பட்டான். வேணா, விட்டுருங்க! வினோத்தின் குரல் தேய்ந்து கொண்டே போய் வீட்டுக்குள் ஒலித்த அந்த கிராமபோன் இசையோடு கலந்தது. பின் கதவு டமார் என மூடிக்கொண்டது. காவியா அழுது கொண்டே சித்தார்த்தை கட்டிக்கொண்டாள். வினோத் போயிட்டா. நாமளும் சாகப் போறோம். சித்தார்த் வெறி பிடித்தவன் போலானான். இல்ல, அவளை சும்மா விடமாட்டேன். அந்த கண்ணாடி, அதுதான் அவளோட உலகம். அதை உடைச்சா எல்லாம் சரியாயிடும். வேணாம் சித்தார்த், அந்த கண்ணாடியை உடைக்காத. அவள் வாழ்க்கை அது மட்டும். மூச்சிட்டு கொண்டேதான் அவள் திரும்பி அந்த மரத்தின் மீதிருந்து கீழே தள்ளப்பட்டாள். வேணா சித்தார்த், உள்ள போகாத. வேற வழியில்ல காவியா. வினோத் உயிரோட இருப்பான். வா. சித்தார்த் கையில் ஒரு பெரிய இரும்பு கம்பியை எடுத்துக்கொண்டான். இருவரும் மீண்டும் அந்த நரகத்திற்குள் நுழைந்தனர். ஹால் அமைதியாக இருந்தது. வினோத்தின் செருப்பு ஒன்று மட்டும் அங்கே கிடந்தது. அந்த கடைசி அறை. கதவு மூடியிருந்தது. சித்தார்த் எட்டி உதைத்தான். கதவு திறந்தது. உள்ளே வினோத் அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவன் தலை குனிந்திருந்தது. வினோத், சித்தார்த் அழைத்தான். வினோத் மெதுவாக தலையை நிமிர்த்தினான். அவன் கண்கள், அவை வினோத்தின் கண்கள் அல்ல. அவை சிவகாமியின் ஓவியத்திலிருந்த அதே கண்கள். கருவிழி இல்லாமல் முழுவதும் வெண்மையாக. வழியை திறந்ததுக்கு நன்றி. வினோத்தின் வாயிலிருந்து ஒரு பெண்ணின் குரல் வந்தது. சித்தார்த் தயங்கவில்லை. கையில் இருந்த கம்பியை ஓங்கி அந்த ஆளுயர கண்ணாடியை நோக்கி வீசினான். வேணாம் என்று அந்த உருவம் கத்தியது. டமார்! கண்ணாடி சுக்குநூறாக உடைந்தது. அதே நொடியில் வீடே அதிர்ந்தது. ஒரு சூறாவளி காற்று அறைக்குள் சுழன்றது. வினோத்தின் உடலிலிருந்து ஒரு கருப்பு புகை வெளியேறி உடைந்த கண்ணாடி துண்டுகளுக்குள் அலறிக்கொண்டே உள்ளிழுக்கப்பட்டது. வினோத் மயங்கி விழுந்தான். அறை அமைதியானது. மின்சாரம் வந்தது.
ஃபேன் சுற்றும் சத்தம் இயல்பாக கேட்டது. அவ்வளோ நேரம் அந்த பங்களாவை ஆட்டிப் படைச்ச அந்த அமானுஷ்யம் திடீர்னு மாயமா மறந்துச்சு. விளக்குகள் எல்லாம் இடிய ஆரம்பிச்சுது. எல்லாம் சகஜ நிலைக்கு திரும்பிச்சு. எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அப்பாடா, எல்லாம் முடிஞ்சது, நாம தப்பிச்சிட்டோம்னு நிம்மதியா பெருமூச்சு விட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இது முடிவு இல்ல, ஒரு பெரிய விபரீதத்தோட ஆரம்பம்னு. காத்திருங்கள் பார்ட் 2க்காக. மறக்காம நம்ம தமிழ் கதைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க